அன்பு உறவுகள் அனைவருக்கும் மேக்ஸ்வெலின் வணக்கங்கள். யார் இந்த தளபதி விஜய்? நடிகரிலிருந்து இன்றைக்கு அரசியல் வரை யார் இவர், என்ன செய்தார் அப்படின்றத முழுமையாக இந்த வீடியோல பார்க்க இருக்கின்றோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நடிகராக தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார் தளபதி விஜய் அவர்கள். அதற்கான காரணம் அவருடைய அப்பா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து டைரக்டராகவே பல படங்கள் வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு. அதை அவரை பார்த்து இவரும் ஃபாலோ பண்ணி படத்துக்குள்ள சினிமா இண்டஸ்ட்ரியில வராரு. அவர் சினிமா இண்டஸ்ட்ரியில வந்த உடனே இவர் ஒரு டைரக்டர் பையன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து அவரை வரவேற்கவில்லை. யாருமே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுக்கவில்லை. அவருடைய லுக்ஸ வந்து பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. பயங்கரமா அவரு ஐயே இவன் எல்லாம் என்ன பண்ண போறான் அப்படி இப்படின்னு எல்லாம் பரவலாக அவரை வந்து கிண்டல் பண்ணி பேசிட்டே இருக்காங்க. அப்போதும் ஒரு மனம் தளராமல் தொடர்ச்சியாக தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய நடிப்பை வந்து போட்டுட்டே இருக்காரு. பல படங்கள் ஆரம்ப காலங்களில் அவருடைய அப்பாவின் உதவியால் பல படங்கள்ல நடிக்கிறார். அதுக்கப்புறம் தன்னுடைய முயற்சியில் அடுத்ததாக பல படங்களில் நடிக்கின்றார். யார் யார் வந்து நம்ம இவன் லுக்கு சரியில்லை, இவன் டான்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த பத்திரிகைகள் எழுதுனோ அந்த பத்திரிகையில இவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார், இவர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு வர வரைக்கும் நடிப்பின் மீது ஒரு மிகப்பெரிய வெறித்தனமாக நடித்து அந்த இடத்தை பிடிக்கின்றார். தொடக்க காலங்களில் இவருக்கு பல போட்டிகள் இருக்கின்றன, பல நடிகர்கள் இருக்கின்றார்கள். அதையெல்லாம் தாண்டி இவர் அவருடைய அடுத்தடுத்த படங்களுடன் மிகப்பெரிய சக்சஸ் நோக்கி போயிட்டே இருக்காரு. இப்ப அவரோட ஒரு படம் வருதுன்னா அது ஒரு ரெக்கார்ட் வைக்குது. அதுக்கு அடுத்த படத்துல வந்து அந்த ரெக்கார்டை பிரேக் பண்றது மாதிரி போயிட்டே இருக்காரு. அப்படி சினிமா துறையில் பல வெற்றி படங்கள், பல சக்சஸ் ஆன படங்கள், பல பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்த இவர், இந்த மக்கள் நமக்காக இவ்வளவு கொடுத்திருக்காங்க, நம்மள ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்தஸ்துல வச்சிருக்காங்க. இந்த மக்கள் நம்மளை இவ்வளவு நம்புகிறார்கள், நம்முடைய படத்தை வந்து இவ்வளவு பாக்குறாங்க, இந்த மக்களுக்கு திரும்ப ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்கின்றார் தளபதி விஜய் அவர்கள். தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறார். அந்த கட்சியை ஆரம்பிக்கும் போதும் பல எதிர்ப்புகள், எல்லா பக்கத்திலிருந்தும் எதிர்ப்புகள் வருகின்றன. அந்த எதிர்ப்புகளை கடந்து மேலும் 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 அதற்கான ஒரு ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணிட்டே இருக்காரு. ஒரு கட்சிக்கு எந்தெந்த ஸ்ட்ரக்சர் தேவையோ அந்தந்த ஸ்ட்ரக்சரை வந்து அமைதியான முறையில ரெடி பண்ணிட்டே இருக்காரு. ஆனா வெளியில இருந்து பார்ப்பவர்களுக்கு அது எதுவுமே தெரியல. பயங்கரமா விமர்சனம் செஞ்சுட்டே இருக்காங்க. இவர் வந்து ஓகே ஒரு 2 சீட்டு வின் பண்ணுவாரு, 10 சீட்டு வின் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணிட்டாரு தளபதி விஜய் அவர்கள். அதுதான் அவருடைய மிகப்பெரிய பிளஸ். அதற்கப்புறம் பல பிரச்சனைகள் வருகின்றன. இவர் பேச மாட்டேன்றாரு. 2 வாரத்துக்கு ஒருக்கா தான் வெளில வராரு. இல்ல சினிமா இதுலயே தான் இருக்காரு. இன்னும் அந்த இதுலயே தான் இருக்காரு. மைண்ட் செட்லயே தான் இருக்காரு. எல்லாத்துக்குமே லேட்டா வராரு அப்படின்னு சொல்லிட்டு பல எதிர்ப்புகள் வந்து அரசியல் கட்சிகளின் பக்கத்துல இருந்தும், சினிமா இல்ல நியூஸ் சேனல்கள் பக்கத்துல இருந்தும் பயங்கரமா வந்துட்டு இருந்தன. ஆனா அவர் இத்தனை வருஷம் நம்மளை மகிழ்வித்த, இத்தனை வருஷம் நம்மளுக்கு வெற்றியை தந்த மக்கள் நமக்கு இதுவும் வெற்றி தருவார்கள் என்ற ஒரே நம்பிக்கையில் இந்த தேர்தலை எதிர்கொண்டார். தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக இன்று பதவி வகித்து வருகின்றார். தளபதி விஜய் அவர்கள் அவருடைய பிறந்த நாளை இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் முதலமைச்சராக. அவர்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலின் சார்பாக பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் அவர்கள் தமிழக மக்களுக்காக எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும் என கடவுளை வேண்டிக் கொள்கின்றோம். கண்டிப்பாக எப்பொழுதும் ஒரு முதல்வருக்கு நம்முடைய சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். மக்களும் அவருக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய யூடியூப் சேனலின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்.